ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து டேட்டு 13. டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10:45 ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆர்டர் அக்செப்ட் பண்ணியிருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா காக்கலூர். ஆக்சுவலி நான் காக்கலூர் சைடு போக மாட்டேன். சரி ஓகே, இன்னைக்கு போய் டெமோ பண்ணலாம். இது வரைக்கும் காக்கலூரில் ஆர்டர் போயிருந்ததில்லை, ஒரே ஒரு தான் போயிருக்கேன். ஆனால் ஆர்டர் வந்ததில்லை. இன்னைக்கு நம்ம போயிட்டு செக் பண்ணலாம் ஆர்டர் வருதா இல்லையா அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதை பிக்கப் பண்ணிட்டோம். அது ஏதோ கம்பி மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு 150 பீஸ் கம்பியா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த திருவள்ளூரே வந்துட்டோம். ஆக்சுவலி இந்த ஏரியா பேர் வந்து மணவாளன் நகர் அப்படிதான் போட்டிருந்தது. ஆனால் ஆல்மோஸ்ட் இது வந்து திருவள்ளூர் தான். இதுக்கப்புறம் இங்க இருந்து ஆர்டர் வருமானு தெரியல, பார்த்துக்கலாம். பேமெண்ட் யாருன்னா? ஓகே, நம்ம டெலிவரி பண்ணிட்டோம். நமக்கு இதுக்கு ஒரு 350 ரூபாய் தான் வந்திருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டர் வந்து கண்டினியூ. 5 hours later. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4:30 மணி ஆகுது. ஆக்சுவலி நம்ம அந்த காக்கலூர் போகணும் பார்த்தீங்களா, அந்த காக்கலூர் போயிட்டு ஒரு ஆர்டர் கூட வரல. அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் டேரெக்டாக கிளம்பி முதல்ல சாப்பிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் வெயிட் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறமேட்டு ஆர்டர்ஸ் எதுவுமே வரல. அதனால டேரெக்டாக கிளம்பி அங்கேருந்து வந்துட்டே இருக்கும்போது சரி உமன் சிக்கோ வண்டே வந்துடலாம் சொல்லிட்டு நான் இந்த பக்கமாக திரும்பி வந்துட்டேன். ஆர்டருக்கு மேலே வந்திருக்கோம். ஒரு ஆர்டர் 300, அப்புறம் ஒரு 400 ரூபாய், ஒரு 500 ரூபாய். ஆனால் எதுவுமே எடுக்க முடியல. நம்ம எடுக்கும் போது எடுத்துட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு கோல்டு ஐடியா வச்சிருப்பாங்க, அதனால வந்து ஈஸியாக எடுத்துட்டாங்க. ஸோ இப்போதான் ஒரு ஆர்டர் வந்துச்சு 450 ரூபான்னு ஒன்று, 2ஆம் கட்டலேன்னு. ஆனால் அதையும் எடுக்க முடியல. ஸோ ரொம்ப டிசப்பாயிண்ட்ல இருக்கும் போது கரெக்டாக ஒரு ஆர்டர் வந்தது ஸ்ரீபெரும்புத்தூர் 657 ரூபாய் சம்திங் ஏதோ ஒரு அமௌண்ட்டு. ஸோ அது இப்போதான் எடுத்திருக்கேன். இது 2வது ஆர்டரே இப்போதான் எடுத்திருக்கேன் 4:30 மணிக்கு. ஆக்சுவலி ஸ்ரீபெரும்புத்தூர் தான் போட்டிருப்பாங்க, ஆனால் அது ஸ்ரீபெரும்புத்தூர்ல அது வந்து கிட்டத்தட்ட அது வரக்கூட அந்த வல்லமும் ஒரு ஏரியா இருக்கு, வல்லக்கோட்டை. ஸோ நம்ம இப்போ அங்கதான் போகணும். சரி ஓகே போகலாம். ஆனால் போனால் ஆர்டர் வராது. சரி பரவாயில்ல, இன்னைக்கு நம்ம எதுவுமே ஏன் பண்ணல, அதுதான். ஸோ இனிமேல் என்ன பண்ணுங்க, சப்போஸ் நீங்க யாராவது இந்த மாதிரி ஏரியால இருந்தீங்கன்னா, நான் சொல்ற ஏரியால அந்த மோஸ்ட்லி அந்த காக்கலூர் ஏரியாவை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா ஒரு அங்க இருந்து ஆர்டர் போட்டா மட்டும் தான் உண்டு, வேற சோர்ஸ்ல இருந்து எந்த செயலியுமே ஆர்டர் வராது. அதனால தான். ஸோ அவாய்ட் பண்றது நல்லது. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான், எனக்கே தெரியும் அங்க போனா ஆர்டர் வராதுன்னு. பட் சும்மா ட்ரையல் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். ஏன்னா இப்போ அந்த அளவுக்கு மணி நீட் இல்லை, அதனால சரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் சும்மா ட்ரை பண்ணலானே. இல்லைன்னா அந்த ஏரியா எடுத்தே இருக்க மாட்டேங்காரு. பிகாஸ் நம்ம இங்க ஓட்டிருந்தாலே என்னால் 1000 ரூபாய்க்கு மேலே ஈஸியாக எடுத்துருக்கலாம். சரி ஓகே வாங்க போகலாம். ஏன்னா மோஸ்ட்லி இப்போ நம்ம ஹைவேல தான் போவோம். ஸோ ப்ராப்ளம் இல்லை, நல்லா ஸ்மூத்தாக போயிடலாம். ஏதோ ஒன்று ஆர்டர் இல்லாதது பரவாயில்லைங்க. ஏன்னா ஆல்ரெடி 400 ரூபா முடிச்சிருக்கேன். இனி ஒரு 650 ரூபாவா. ஸோ இதில் ஒரு 550 ரூபா அந்த மாதிரி வரும். இன்னும் ஒரு ஆர்டர் அங்கேருந்து ஒரு ஆர்டர் மட்டும் எடுத்தாலே எஸ்கேப் ஆயிடலாம். அதனால தான் பார்க்குறேன். சரி வீட்டுக்கு தான் போகலான்னு பார்த்தேன் நான். எங்க வீட்டுக்கு போக முடியாம ஆயிடுச்சு. இந்த ஒரு பிளேட்டு, இந்த பிளேட்டை தான் நம்ம எடுத்துன்னு போய் கொடுக்கணும். ஸோ போகலாம். நமக்கு ஃபுல்லாகவே ஹைவே தான். ஏன்னா அந்த உமன் இண்டஸ்ட்ரி இங்கேருந்து ஹைவேல தான் போகணும், பக்கத்தில் தான் ஹைவே இருக்கு. அதனால ஈஸியாக போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், டைம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 மணி ஆகுது. நம்ம அந்த வல்லக்காண்டை ரீச் ஆகிட்டோம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்குது. 5 மினிட்ஸில் போயிட்டு நம்ம டெலிவரி பண்ணிடலாம். இப்போ என்ன ஒன்றுனா, நமக்கு இங்கேருந்து இப்போ ஆர்டர் அடிக்கிறது தான் இருக்குது. ஸோ நம்ம இப்போவே ஆர்டர் ரிப்ளேஸ் பண்ணலாம். ஏன் இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்றேன்னு பாத்தீங்கன்னா,
நம்ம ஆல்ரெடி மோஸ்ட்லி இந்த கிலோமீட்டர் வந்து மிஸ் ஆகிற கேஸ் வந்து இந்த க்ளோன் ஆப் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த ஆப் யூஸ் பண்ணுற ஒரே ஒரு ஐடி வச்சிருந்தோன்னா அந்த ப்ராப்ளம் எதுவும் தெரியாது. நம்ம அந்த 2 ஐடி வச்சு நம்ம எடுக்கும்போது நமக்கு பார்க்கும்போது ஒரு கிலோமீட்டர்ல பிக்கப் தான் காட்டும் அதில். ஆனால் நம்ம அதை அக்செப்ட் பண்ணி போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா 7 கிலோமீட்டரு 10 கிலோமீட்டரு அந்த மாதிரி நமக்கு ஷோ ஆகும். ஸோ அதுதான் நம்ம ஆனால் அடிக்கடிக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ரிப்ளேஸ் பண்ணிட்டே இருக்கணும் ஒரு ஏரியா. ஏன்னா சிட்டிக்குள்ளே ஓட்டினா ப்ராப்ளம் இல்லை, ஒரு 3-5 கிலோமீட்டர் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணால் போதும். பட் நம்ம ஹைவேல ஓட்டுறோம், ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணுறோம், மேக்ஸிமம் 8 to 9 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஆர்டர் அடிக்கும் போது நம்ம போய் அதை ரிட்டர்ன் பிக்கப் பண்ணுற மாதிரி இருக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி நிறைய வாட்டி வந்திருக்கு. ஏன்னா எனக்கு நம்ம வீடியோலேயே ஒரு வீடியோ நான் போய் எடுத்திருப்பேன், திருமுடி வாக்கத்தில் போஸ்ட் பண்ணேன். ஆனால் அந்த ஆர்டர் வந்து அடிக்கும் போது எங்க திரும்ப அடிச்சது, அயனம்பாக்கத்தில் அடிச்சது அந்த ஆர்டர். அங்கே வந்து 20 கிலோமீட்டர் திருமுடி வாக்கத்துல இருந்து. ஆனால் அந்த ஆர்டர் வந்து கிட்டத்தட்ட 800 ரூபாய் அந்த ஆர்டரோட வேல்யூ. அதனால வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானே ஓட்டம் மார்க்கெட் கூட நான் பார்க்கலையே, அப்படி ஒரு ஓட்டம் வந்துட்டேன். கஸ்டமரும் வெயிட் பண்ற சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்ம ஹைவேல போறதுனால 20 மினிட்ஸ் ஹாஃப் அன் ஹவர்ல போய் ரீச் பண்ணிடலாம். அதனால ஹாஃப் அன் ஹவர்ல போய் ரீச் பண்ணிட்டேன். ஓகே, நம்ம லொகேஷன் கிட்ட வந்துட்டோம். ஷோ ஆகுது, இன்னும் 3 மினிட்ஸ் தான் காட்டுது. போய் யூட்டும் போட்டு ரிட்டர்ன் வரணும் சொல்லுது. ஹலோ, போர்ட்ல இருந்து கால் பண்றேன். வந்துட்டேன், வரீங்களா? ஓகே. அமையா ஓகே கேஸ், அதை கொடுத்தாச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 8 மணி ஆகுது. நான் அந்த உரக்கூடத்துலேருந்து நான் மார்னிங் கிளம்பி வந்துட்டே இருந்துட்டேன். ஏன்னா ஆர்டர் வர, ஏன்னா இன்னைக்கு எந்த ஆர்டருமே கரெக்டாக வரலன்னு இல்லை, நான் தான் போய் அந்த காக்குளூரில் போனேன் ஆர்டர் எடுத்துகிட்டு. எனக்கே தெரியும் ஆர்டர் வராதுன்னு. ஸோ போய் செக் பண்ணலான்னு பார்த்தேன், அங்கேயே ஒரு 5 மணி நேரம் வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு. அப்புறம் அங்கேருந்து நம்ம ஓட்டிட்டு வந்து இந்த உமன் இண்டஸ்ட்ரி வந்து வெயிட் பண்ணோம், அங்கேயே ஒரு 1 மணி நேரம் வேஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம அந்த உரகுடம் ஆர்டர் எடுத்தோம். நம்ம அந்த உரகுடம் ஆர்டர் எடுத்துட்ட பிறகு 6 மணிக்கு போயிட்டு நம்ம அதை ரீச் பண்ணிட்டோம். ஸோ ரீச் பண்ணி அதை கொடுத்தாச்சு. இப்போ அங்கேருந்து நமக்கு ஆர்டர் வராது, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, சரி வீட்டுக்கு வரலாம்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இருந்தேன். ஸோ வந்துட்டே இருக்கும்போது கரெக்டாக நான் அதுக்கு முன்னாடி தான் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். என்ன சொன்னேன்னா, இந்த மாதிரி நம்ம மிஸ் பண்ணி வந்துட்டோம்னா 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டருக்கு அப்புறம் ஆர்டர் அடிக்கும், நம்ம அங்கேயே இருக்க மாதிரி லொக்கேஷன் போர்ட்டலில் இஷ்யூ ஆகுது அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக அந்த இஷ்யூ தாங்க வந்துச்சு. நான் ஆக்சுவலி அந்த உரகோடத்துலேருந்து நான் அந்த குயின்ஸ்லாண்ட் வரைக்கும் வந்துட்டேன். இது இங்கேருந்து குயின்ஸ்லாண்ட்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட வரும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அது பார்ட்டி ஆர்டர் வந்து அடிக்குது. அதனால அது எடுக்க முடியல. பார்த்தேன், ஸ்விக்கி சைடு மட்டும் எடுத்து வச்சுக்கினேன். அது வரைக்கும் யாருமே அக்செப்டும் பண்ணல, அந்த சைடில் ரைடர்ஸும் இல்லை வேற. நம்ம ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக அந்த ஆர்டர் எடுத்துருக்கலாம், நம்ம டேரெக்டாக வீட்டுக்கே வந்திருக்கலாம். வீட்டு வரைக்கும் அந்த ஆர்டர் இப்போ எம்டியாக வந்தது, அந்த மாதிரி வந்திருக்கலாம். சரி ஓகே, நம்ம இன்னைக்கு என்னென்ன கணக்கு நான் பார்த்து சொல்லிடுறேன். இன்னைக்கு நான் வெறும் 2 ஆர்டர் தான் ஓட்டியிருக்கேன். அமௌண்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 931 ஒரு ஓட்டியிருக்கேன். அமௌண்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 931. ஓகேங்களா? ஒரு கஸ்டமர் வந்து 8 ரூபாய் டிப்ஸ் போட்டார், அவ்வளோதான். மொத்தம் 939 ரூபாய் தான் இன்னைக்கு ஏர்ன் பண்ணோம். ஆனால் நம்ம எவ்வளோ பெட்ரோல் மட்டும் எடுத்து பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 170 கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம் நிறையா. ஏன்னா அந்த காக்கலூர்லேருந்து எம்டியாக வந்தோம், ப்ளஸ் உரகுடத்துலேருந்தும் எம்டியாக வந்தோம். கிட்டத்தட்ட அதுவே ஒரு 70 கிலோமீட்டருக்கு 70 கிலோமீட்டருக்கு மேலே எம்டியாக வந்திருக்கும் கிட்டத்தட்ட. ஓகே, ஸோ இது நிறைய பேர் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த காக்கலூர் ஏரியா, முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி ஏரியாலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா அந்த மாதிரி ஏரியாவுக்கு நீங்கள் போனீங்கன்னா ரிட்டர்ன் வரும்போது நம்ம எம்டியாக தான் வரணும், அதனால தான். ஓகே கேஸ், ஸோ 170 வந்து நம்ம கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். பெட்ரோல் மட்டும் பெட்ரோல் எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா 264 ரூபா. ஸோ நம்ம இது எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 674 ரூபா தான் நம்ம ப்ராஃபிட்டே எடுத்திருக்கோம். ஓகே சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். நாளைக்கு நம்ம வீட்டை சம்பாதிச்சிடலாம். நாளைக்கு உங்களுக்கு இந்த மாதிரிலாம் வராது வீடியோ. நம்ம கண்டிப்பாக 1500 ப்ராஃபிட் தான் நாளைக்கு வர மாதிரி போடுவேன். நான் இன்னைக்கு சும்மா அந்த டெமோ பண்ணுறதுக்காக தான் அந்த ஏரியாவுக்கே போனேன். இந்த வீடியோ இதோட முடிச்சிடுறேன். நம்ம நெக்ஸ்ட் விளாக்ல மீட் பண்ணலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு நீங்க புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஓகே கைஸ், பாய், டேக் கேர்.